إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد اتقوا الله ويعلمكم الله وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. சகோதரர்களே, எமது குர்ஆன் மதரசாவின் பெற்றோர்களே, ஏனைய ஊர் நலன் விரும்பிகளே, பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர், செயலாளர், ஏனைய உறுப்பினர்கள், ஹிஃபுல் மதரசாவின் உறுப்பினர்கள், எமது அல் குர்ஆன் மதரசாவின் உறுப்பினர்கள், மௌலவி ரிஷாத் மௌலவி, சுலைமான் ஆசிரியர் அனைவரையும் விழித்து கொண்டு, இந்த இடத்திலே எமது பள்ளிவாசல் மௌலவியையும் விழித்து கொண்டு, இந்த அல் குர்ஆன் மதரசாவின் இந்த அறிவுக்களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் இந்நேரத்தில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த போட்டி அல் குர்ஆன் மதரசாவின் இளம் சிறார்களின் நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. வித்தியாசமாக நடைபெறவுள்ள இந்த போட்டி நிகழ்ச்சி எமது இந்த ஊரிற்கு புதுமையான ஒரு நிகழ்ச்சி என்பதையும் இந்த இடத்திலே நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஏற்பாடு செய்த எமது பள்ளிவாசலின் இமாம் அஷேக் அல் ஹாஃபில் அல்ஹம் நதிவி அவர்களுக்கு நன்றி கூறியவனாக இந்த நிகழ்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த அறிவுக்களஞ்சிய போட்டியின் நிபந்தனைகள் எமது இந்த சிறார்களுக்கு தெரியும். துண்டுகுழுக்கள் மூலம் அவர்களுக்குரிய வினா சென்றடையும். அந்த வினா சென்றடைந்ததும் அந்த மாணவர்கள் அல்லது மாணவர்களில் ஒருவர் அந்த வினாவுக்கு ஒரு விடையை மாத்திரம்தான் கூற வேண்டும். 2 விடைகள் கூறினால் அந்த வினா ரத்து செய்யப்படும் என்பதை பார்வையாளர்களின் கவனத்திற்கும் நான் கொண்டு வர விரும்புகின்றோம். மாணவர்களுக்கு அதை எமது பள்ளிவாசல் இமாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். 2வது நிபந்தனையாக, வினா யாரிடத்தில் வினவப்படுகின்றதோ அவர் பதிலளித்தால் 10 புள்ளிகள் வழங்கப்படும். அவர் பதிலளிக்க தவறினால் அதே அணிக்கு 5 புள்ளிகளும், அந்த அணி விடையளிக்க தவறினால் எதிரணிக்கு விடப்படும். எதிரணியினர் வினாவுக்கான விடையை சொன்னால் அவர்களுக்கு 3 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். யாரும் விடைகளை சொல்லிக் கொடுக்கவோ கைகளால் வாயால் சைக்கினை மூலம் சொல்லிக் கொடுக்கவோ முடியாது. அவ்வாறு சொல்லிக் கொடுக்கப்படும் இடத்தில் அவ்வினா ரத்து செய்யப்படும் என்பதை அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சி, இந்த போட்டி துண்டுகுழுக்கள் மூலமே தொடுக்கப்படும். பார்வையாளர்கள் யாரும் வினாவுக்கு விடையளிக்க கூடாது. நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது. பார்வையாளர்களுக்கும் வினாக்கள் தொடுக்கப்படும், பணப்பரிசில்களும் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் துண்டுகுழுக்களுக்கு செல்லுகின்றோம். சஹ்மி மசீன் என்ற மாணவனை நான் அழைக்கின்றேன். முதலாவது போட்டியாளர். இது ஆண்கள் அணியினின் முதலாவது போட்டியாளர். இவருடைய வினாவை இவர் தெரிவு செய்வார். வினா இலக்கம் 60. இவர் விடையளித்தால் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். இவருக்கான வினா, சுஜூது இல்லாத தொழுகை எது? ஆம், ஜனாசா தொழுகை என்பது சரியான விடை. அல்லாஹு அக்பர். ஆம், ஆண்கள் அணியினர் தற்போது 10 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். ஹப்சா ஹிதாயத்துல்லா என்ற மாணவி அழைக்கின்றேன். உங்களுக்கான வினா இலக்கம் 51. ஆம், உங்களுக்கான வினா, யானை படையை அழிக்க வந்த பறவைகளின் பெயர் என்ன? ஆம், அபாபில் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பெண்கள் அணியினர். ஆண்கள் அணியிடத்தில் ஹுமைத் புவாத். உங்களுக்கான வினா இலக்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள்.
வினா இலக்கம் 6. ஒரு இலட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட நபியின் பெயர் என்ன? யூனுஸ் நபி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஆண்கள் அணியினர். அடுத்த போட்டியாளர் பெண்கள் அணியிலிருந்து நூரா புகாரி. நூரா என்ற மாணவி அழைக்கின்றோம். வினா இலக்கம் 5. சிறை வைக்கப்பட்ட நபியின் பெயர் என்ன? யூசுப் நபி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பெண்கள் அணியினர். அடுத்த போட்டியாளர் ஆசிப் நியாஸ். ஆசிப் நியாஸ், உங்களுடைய வினா இலக்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். வினா இலக்கம் 45. உங்களுக்கான வினா, சுவர்க்கத்தின் ஆறுகளில் 3 ஆறுகளை கூறுக. சரியான விடை பாலாறு, தேனாறு, மதுவாறு. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஆண்கள் அணியினர். அல்லாஹு அக்பர். அடுத்து பெண்கள் அணியிலிருந்து ஹன்ஃபா சுலைமான். உங்களுடைய வினா இலக்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். வினா இலக்கம் 40. வினா இலக்கம் 40. சுவர்க்கத்தில் உள்ள நீரூற்றின் பெயர் என்ன? சல்சபீல் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பெண்கள் அணியினர். அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் ஆண்கள் அணியிலிருந்து ஜெயித் தாரிக். ஜெயித் தாரிக் என்ற மாணவன் அழைக்கின்றேன். வினா இலக்கம் 56. உங்களுக்கான வினா, அல் குர்ஆனில் மிகச் சிறிய சூரா எது? சூரத்துல் கௌசர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் பெண்கள் அணியிலிருந்து மன்ஹா ரிஷாட். மன்ஹா ரிஷாட் என்ற மாணவி அழைக்கின்றேன். உங்களுக்கான வினா இதோ. இறைவனால் பெயர் வைக்கப்பட்ட நபிமார்களில் ஒருவரின் பெயரை கூறுக. சரியான விடை. நானும் சளைத்தவன் அல்ல என்ற மிக சிறப்பான முறையில் விடையை கூறிவிட்டு செல்கிறார். அல்லாஹு அக்பர். யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியான விடை. அடுத்த போட்டியாளர் ஆண்கள் அணியிலிருந்து இமாத் சலீம். இமாத் சலீம் என்ற மாணவனை அழைக்கின்றேன். உங்களுக்கான வினா இலக்கம் 27. பூமிக்குள் சுழி வாங்கப்பட்ட பணக்காரரின் பெயர் என்ன? பூமிக்குள் சுழி வாங்கப்பட்ட பணக்காரரின் பெயர் என்ன? காரூன் என்பது சரியான விடை. பூமிக்குள் சுழி வாங்கப்பட்ட பணக்காரன் பெயர். 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆண்கள் அணியினர். அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் பெண்கள் அணியிலிருந்து நூஹா அஜ்மஈன். நூஹா அஜ்மஈன் என்ற மாணவி அழைக்கின்றேன். உங்களுக்கான வினா இலக்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். பார்வையாளர்களுக்கும் வினா இருக்கின்றது, பணப்பரிசுகளும் காத்திருக்கின்றது. வினா இலக்கம் 33. உங்களுக்கான வினா இதோ. தனது சகோதரர்களால் கிணற்றில் வீசப்பட்ட நபியின் பெயர் யாது? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியான விடை. அல்லாஹு அக்பர். 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பெண்கள் அணியினர். ஆண்கள் அணியினரின் அடுத்த போட்டியாளர் இதோ. அப்துல் ரஹ்மான் இக்பால். அப்துல் ரஹ்மான் என்ற மாணவனை அழைக்கின்றேன். வினா இலக்கம் 9. நரகத்தை சுற்றி எத்தனை மலக்குமார்களை அல்லாஹ் வைத்துள்ளான்? 19 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஆண்கள் அணியினர். இதோ பெண்கள் அணியின் அடுத்த போட்டியாளர் நசுஹா என்ற மாணவி அழைக்கின்றோம். வினா இலக்கம் 55. உங்களுக்கான வினா இதோ. முதலில் இறங்கிய அல் குர்ஆன் வசனம் எது? சரியான விடை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அல்லாஹு அக்பர். 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பெண்கள் அணியினர். இதோ அடுத்த போட்டியாளர்
சகீப் சதாத் சகீப் என்ற மாணவனை அழைக்கின்றேன். வினா இலக்கம் 57 உங்களுக்கான வினா இதோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹஜ் செய்துள்ளார்கள்? 1 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆண்கள் அணியினர். அடுத்த போட்டியாளர் பெண்கள் அணியிலிருந்து சதா இஸ்ஹாக். வினா இலக்கம் 59. இதோ உங்களுக்கான வினா. சபுல் மசானி சபுல் மசானி என்று அழைக்கப்படும் சூராவின் பெயர் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்த போட்டியாளர் ஆண்கள் அணியிலிருந்து ஐத் ஜௌஃபர் ஐத் என்ற மாணவனை அழைக்கின்றேன். வினா இலக்கம் 4. பூமியை முதலில் சுற்றி வந்த மன்னரின் பெயர் என்ன? சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பூமியை முதலில் சுற்றி வந்த மன்னனின் பெயர் துல்கர்னைன் என்பது சரியான விடை. அடுத்த போட்டியாளர் பெண்கள் அணியிலிருந்து அம்னா அஸ்மீர். அம்னா என்ற மாணவியை அழைக்கின்றேன். வினா இலக்கம் 26 உங்களுக்கான வினா இதோ. வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் எத்தனை நாட்களில் படைத்தான்? 6 நாட்களில் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பெண்கள் அணியினர். அல்லாஹு அக்பர். பார்வையாளர் கேள்வி இதோ. பார்வையாளர்களில் யாரும் பதிலளிக்கலாம். பணப்பரிசில் வழங்கப்படும். பார்வையாளர் யார் விடையளிப்பதாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று பதிலளிக்க முடியும். மாணவிகளாக இருந்தால் முன்னே வந்து பதிலளிக்க வேண்டும். மாணவிகள் விடையளிக்காமல் இருந்தால் நல்லது. பெற்றோர் மாத்திரம் விடையளிக்க வேண்டும். விடைகளை சொல்லிக் கொடுக்க கூடாது மாணவிகள். இதோ மறுமை நாளில் முதலில் ஆடை அணிவிக்கப்படும் நபர் யார்? மறுமை நாளில் முதலில் அல்லாஹுவினால் ஆடை அணிவிக்கப்படும் நபி யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியான விடை. பதிலை கூறியிருக்கிறார். பூமியையும் அல்லாஹ் எத்தனை நாட்களில் படைத்தான்? 6 நாட்களில் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பெண்கள் அணியினர். அல்லாஹு அக்பர். பார்வையாளர் கேள்வி இதோ. பார்வையாளர்களில் யாரும் பதிலளிக்கலாம். பணப்பரிசில் வழங்கப்படும். பார்வையாளர்களுக்கான கேள்வி இதோ. பார்வையாளர் யார் விடையளிப்பதாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று பதிலளிக்க முடியும். மாணவிகளாக இருந்தால் முன்னே வந்து பதிலளிக்க வேண்டும். மாணவிகள் விடையளிக்காமல் இருந்தால் நல்லது. பெற்றோர் மாத்திரம் விடையளிக்க வேண்டும். விடைகளை சொல்லிக் கொடுக்க கூடாது மாணவிகள். இதோ மறுமை நாளில் முதலில் ஆடை அணிவிக்கப்படும் நபர் யார்? மறுமை நாளில் முதலில் அல்லாஹுவினால் ஆடை அணிவிக்கப்படும் நபி யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியான விடை. பதிலை கூறியிருக்கிறார் சகோதரி ஃபாயிஷா அவர்கள். விடைய எங்கே உங்களுடைய அல்லாஹு அக்பர் தக்பீர் முழக்கம்? மறுமை நாளில் முதலில் ஆடை அணிவிக்கப்படும் நபர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற சரியான பதிலை கூறி அவருக்கான பணப்பரிசினை எங்களுடைய சகோதரர் நலீம் அவர்கள் தற்போது வழங்கி வைப்பார்கள். அவரை நான் அன்போடு அழைக்கின்றேன் இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்து பார்வையாளர்களுக்கான வினா. பெருமைக்கு நபிகளார் கூறிய வரைவிலக்கணம் என்ன? சரியான விடை உண்மையை ஏற்க மறுப்பதும் மனிதர்களை ஏளனமாக கருதுவதுமாகும். உண்மையை ஏற்க மறுப்பதும் மனிதர்களை ஏளனமாக கருதுவதுமாகும்.
அடுத்து எங்களுடைய அறிவுக்கள நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஆண் மாணவர்களில் அடுத்த போட்டியாளர் உமர் ஹயாம் ஷிஃபான். உமர் ஹயாம் என்ற மாணவனை அழைக்கின்றேன். வினா இலக்கம் 52. உங்களுக்கான வினா இதோ. மண்ணின் தந்தை அபூ துராப், மண்ணின் தந்தை என்ற பெயர் வைக்கப்பட்ட சஹாபியின் பெயர் என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பது சரியான விடை. அல்லாஹு அக்பர். 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆண்கள் அணியினர். அடுத்த போட்டியாளர் பெண்கள் அணியிலிருந்து ஜீனத் ஃபர்வின் ஃபர்ஹான் எஃப். ஜீனத் ஃபர்வின் என்ற மாணவியை அழைக்கின்றேன். உங்களுக்கான வினா இலக்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். வினா இலக்கம் 7. நரகவாசிகளுக்கு வழங்கப்படும் ஓர் மரத்தின் பெயர் யாது? சரியான விடை ஜக்கூம் எனும் கள்ளிமரம். அல்லாஹு அக்பர். 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் தனது அணிக்காக. அடுத்த போட்டியாளர் ஆண்கள் அணியிலிருந்து ஜயாப் ஜயாப் என்ற மாணவனை அழைக்கின்றேன். வினா இலக்கம் 32. வினா இலக்கம் 32. ஃபிர்அவுனின் மந்திரியின் பெயர் என்ன? ஹாமான் என்பது சரியான விடை. அல்லாஹு அக்பர். 10 புள்ளிகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுக்கிறார். ஃபிர்அவுனின் மந்திரியின் பெயர் ஹாமான் என்று பதிலளித்து. அடுத்த போட்டியாளர் பெண்கள் அணியிலிருந்து சரி சமமான முறையிலே இந்த போட்டி நிகழ்ச்சியில் புள்ளிகளை இரு அணியினரும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சஃபா சஹலா என்ற மாணவியை அழைக்கின்றேன். அடுத்து வினாவுக்கு விடை அளிப்பதற்காக வேண்டி வினா இலக்கம் 36. உங்களுக்கான வினா இதோ. தந்தையின்றி பிறந்த நபியின் பெயர் என்ன? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது சரியான விடை. அல்லாஹு அக்பர். 10 புள்ளிகளை தனது அணிக்காக பெற்றுக் கொடுக்கிறார் தந்தையின்றி பிறந்த நபியின் பெயரை கூறி. அடுத்த போட்டியாளர் ஆண்கள் அணியிலிருந்து ஜஹி என்ற மாணவனை அழைக்கின்றேன். வினா இலக்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். வினா இலக்கம் 2. அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள சஹாபியின் பெயர் யாது? ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பது சரியான விடை. அல்லாஹு அக்பர். தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் ஜஹி என்ற மாணவன். அடுத்த போட்டியாளர் ஜைனப் என்ற மாணவி அழைக்கின்றோம். வினா இலக்கம் 15. உங்களுக்கான வினா இதோ. முனாஃபிக்குகளின் தலைவனின் பெயர் என்ன? அப்துல்லாஹ் பின் சலூல் முனாஃபிக்குகளின் தலைவர். சரியான விடை. அல்லாஹு அக்பர். சரியான விடை கூறி தனது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். அடுத்த போட்டியாளர் இத்தாஃப் என்ற மாணவனை அழைக்கின்றேன். வினா இலக்கம் 47. உங்களுக்கான வினா இதோ. உங்கள் இடத்தில் இருந்து நீங்கள் எழும்புவதற்கு முன்பாகவே சபா நாட்டு இளவரசியின் சிம்மாசனத்தை கொண்டு வருவேன் என்று கூறிய ஜின்னின் பெயர் யாது? இஃப்ரீத் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். வினா இலக்கம் 30. வினா இலக்கம் 30. சுவர்க்கவாசிகளுக்கு முதலில் வழங்கப்படும் உணவின் பெயர் யாது? ஒரு மீனி நீரல் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பெண்கள் அணியினர். அல்லாஹு அக்பர். மிகவும் விறுவிறுப்பான முறையிலே நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று ஆண் மாணவர்களும் பெண் மாணவிகளோடு மிக சிறப்பான முறையிலே போட்டியிட்டு 2 அணியினரும் விறுவிறுப்பான முறையிலே போட்டிகளை இட்டு மிக அழகிய முறையிலே புள்ளிகளை
எடுத்திருக்கிறார்கள். புள்ளிகளை கூட்டி கழிப்பதில் நடுவர்கள் மிக விறுவிறுப்பான முறையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரிஷாத் மௌலவி அவர்களும் சுலைமான் ஆசிரியர் அவர்களும் இந்த நிகழ்ச்சி நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் நாம் ஒரு பரிசளிப்பு விழாவிற்கு செல்வோம்.